பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சாலமோன் தான் கட்டிய தேவாலயத்தில் கர்த்தருடைய சன்னதிக்கு முன்பாக வானத்துக்கு நேராக தன் கைகளை உயர்த்தி, உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக என்று ஜெபிக்கிறான். கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்னென்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும் என்றார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், கர்த்தரை நோக்கி விண்ணப்பிக்கிற, வேண்டுகிற, மன்றாடுகிற இடத்தில் கர்த்தருடைய கண்களும் இருதயமும் அங்கே இருக்கும் என்பதாகும். அதனால் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து எருசலேம் தேவாலயத்தில் யூதர்களுக்கு முன்பாக பேசினார். எனவேதான் அப்போஸ்தலருடைய நடபடிக்கைகளில் சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான். ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிரார் என்று எழுதியிருக்கிறார். மேலும் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்தில், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். உங்கள் சரீரமானது தேவன் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்றும் தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே என்றும் சொல்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதால், அவர் வாசம் பண்ணுகிற நம்முடைய சரீரத்தை நாம் பரிசுத்தமாய் வைத்திருந்தால் நாமே தேவனுடைய ஆலயம். நம்முடைய பரிசுத்த சரீரத்திலிருந்து, அதாவது சுத்த இருதயத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகின்ற துதி ஸ்தோத்திரங்களையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற கர்த்தருடைய ஆவியானவருடைய கண்களும் இருதயமும் பார்த்து கேட்டு பதில் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தும். எனவே கர்த்தர் வாசம் பண்ணுகிற நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை நாம் பரிசுத்தமாய் வைத்திருப்போம். அதன் மேல் கர்த்தருடைய கண்களும் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, கையினால் செய்யப்பட்ட முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் எங்களுடைய பரிசுத்த சரீரமாகிய ஆலயத்தில் வாசம் பண்ணுகிற கர்த்தருடைய மகிமை பெரிதாய் இருக்கும்படியும் எங்கள் இருதயத்திலிருந்து விண்ணப்பிக்கிற வேண்டுகிற காரியங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கேட்டு பதில் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலே நீர் வாசம் பண்ணுகிற தேவாலயத்திற்கு செல்கிற நாங்கள் பரிசுத்தரை காணப்போகிறோம், அவரை தரிசிக்க போகிறோம், அவரோடு கூட பேச போகிறோம், அவரிடம் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் செலுத்த போகிறோம் என்ற பயமுள்ள உணர்வுகளோடு முழு இருதயத்தோடு பரிசுத்தத்துக்கேற்ற ஆடை அணிந்து செல்லவும் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் பரிசுத்தப்படுத்தியருளும் என்று ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.